ஸோ ஏர்லி ப்ரெக்னன்சியில் என்ன மாதிரி சிம்டம்ஸ் காமனாக இருக்கும்? இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களோட பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சில டைம்ஸ் இந்த சிம்டம்ஸ் தெரியலாம். இந்த பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆகி உங்களோட ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறமும் இந்த சிம்டம்ஸ் நார்மலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ். காலையில் ரொம்பவே டயர்டாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும், பெட்லேருந்து எந்திரிக்கவே தோணாது. செகண்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா வந்து நாசியா, அதாவது வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், ஆனால் வாமிட்டிங் இருக்காது. வாமிட்டிங்கும் வெரி காமன் சிம்டம். இந்த வாமிட்டிங் எப்போ பீக்கில் இருக்கும்னா 9 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி டு 12 வீக்ஸ் வரைக்கும் அந்த பீட்டா ஹெச்சிஜிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த வாமிட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி பாத்ரூம் போகணுங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோட்டிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். சிக்ஸ்த் வந்து மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோவப்படுறது, அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சில டைம்ஸ் உங்கள் பீரியட் வர்றதுக்கான ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து நார்மல் ப்ரெக்னன்சியில் வந்து மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் இதெல்லாம் தான். ஸோ உங்களோட டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.